வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் நண்பன் KR ரமேஷ். கிரகத்திலே பெரிய கிரகம் அப்படின்னாக்க ஜூபிட்டர் அப்படிங்கிற குரு. நார்மலாக சொல்லுவோம் குரு பலன் வந்துடுது அப்படின்னு சொல்லுவோம். குரு தான் தனத்துக்கு பணத்துக்கு காரகன், குழந்தைக்கு காரகனும் அவரே தான் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த தனத்துக்கு காரகன் அப்படின்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். எப்பெல்லாம் வளரணும் அப்படின்னாக்கா அந்த வளர்ச்சியை கொடுப்பதெல்லாம் குரு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த குருவுக்கும் சிபில் ஸ்கோருக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. எப்படி நம்ம சிபில் ஸ்கோர் இருக்குது, நம்ம ஒரு கடனை வாங்க போகிறோம்னாக்கா நம்ம உடனே என்ன சொல்லலாம், சிபில் டெஸ்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறோம். அந்த டெஸ்டிங்கில் என்ன சொல்லுவோம், நமக்குடைய நெகட்டிவ் பாசிட்டிவிட்டி ஆஃப் செட்டில்மெண்ட் தெரிஞ்சிடும். எவ்வளோ தூரம் நாங்கள் கரெக்டாக டயத்துக்கு கட்டியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடும். இதே தான் குருவோடைய பேசிக் ஐடியா. குரு எப்படி பண்ணுவார், நம்மளை எல்லாம் பக்கத்துலேயே வந்து வாட்ச் பண்ணுவார். அவர் அப்படி சாதாரணமாக அவர் நம்மக்கிட்ட இருக்கிற டீச்சர் என்ன பண்ணுவார், நம்ம பார்த்துட்டே இருப்பார், மார்க்கு கரெக்டாக கை வச்சுருவார். அப்போ மார்க்கில் வச்சாங்க நமக்கு என்னாச்சு, ஃப்யூச்சரில் அடி வாங்குவோம். இதே தான் சிபிலுடைய பேஸு. சிவில் பேசிஸில் நம்ம கால்குலேஷன் பார்க்குறோம், அதனுடைய நம்பர்ஸ் நமக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் காட்டிகிட்டே வரும். இதனுடைய வெயிட்டேஜை நம்ம எப்படி பண்ணுறோம், சிஸ்டமேட்டிக் கொண்டு போய் அந்த பணத்தை கட்டுறோம். நம்ம ஒரு கடனை வாங்கியிருக்கோம், அதுக்கு கரெக்டாக கடனை அடைக்கிறதுக்கான சிஸ்டம் பண்ணுறோம். இல்லை ஒரு ஓவர் டிராஃப்ட் வாங்கியிருக்கோம், ஓவர் டிராஃப்டை அந்த இன்ட்ரெஸ்ட்டை சர்விங் இன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்வீஸ் டைமில் கரெக்டாக போய் இன்ட்ரெஸ்ட்டை கட்டி விட்டுட்டே வருவோம். இல்லைனா இது ஸ்லிப் ஆன் டு என்பிஏக்கு மாறிடும். அந்த மாதிரி என்பிஏல மாறிடுச்சுன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்னு போயிடும். அதுக்கப்புறம் அசட் ரெக்கவரிலாம் போகும். இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் அது பின்னாடி. அப்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கினதுக்கான பிரின்சிபல் வித் இன்ட்ரெஸ்ட் திருப்பி கொடுக்குறது இஎம்ஐ கான்செப்டில் அதையும் கரெக்டாக கொடுத்துட்டே வந்தோன்னா கடன் அடைய ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு சிவில் ஸ்கோரில் கரெக்டாக மார்க் போட்டுகிட்டே வருவாங்க. அப்போ இதே மெத்தடாலஜியில் தனக்காரகன் என்ன பண்ணுவார், நம்மளுடைய ஃபினான்ஸ் ரிலேட்டடான அந்த டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். யாரெல்லாம் குரு தன்னுடைய கிரகத்திலிருந்து தன்னுடைய சார்ட்டில் பார்த்திங்கன்னா நீச்சம் அப்படின்னு இருக்கும், சில இடத்துல மறைவுன்னு இருக்கும். இந்த மாதிரி இடத்துலையோ இல்லை கிரக சந்திக்குள்ளே கிரகத்தோட யுத்தத்தில் மாட்டின்னு இருப்பார். அப்படிலாம் இருக்கும்போது அவருக்கு இந்த ஸ்லிப் அவுட் ஆகிருக்கும். அப்படி இல்லாதவங்களில் இதனுடைய பெட்டர்மெண்ட்டில் வந்திருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போது நான் கடன் வாங்கலாமா வேண்டாமா, என்னுடைய சிபில் நல்லா இருக்குமா வேண்டாமா அப்படின்னு அந்த ஹாரோஸ்கோப்பை பார்த்தாலே சொல்லிடலாம், இவருக்கு சிபில் நல்லாயிருக்கும், இவருக்கு சிபில் நல்லா இருக்காது. இப்போ ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் ஃபினான்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, இவருக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் கடனுக்கு கொடுத்தால் திருப்பி கொடுப்பார், டயத்துக்கு கொடுத்துருவார். ஏன்னா சனி அப்படிங்கிற ஒரு சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கிரகமானது எப்படி இருக்குன்னா கரெக்டாக அந்த சிஸ்டமேட்டிக்காக போகக்கூடிய குருவுடைய அந்த லைனப் ஆகிருக்கும். அப்போது அவர் என்ன சொல்லுவார், கரெக்டாக இந்த நீங்கள் ஹுக்கார் குக் நான் பணத்தை கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவார். அந்த நேர்மை என்ன தர்மம் எல்லாம் பேசி கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவார். பணத்தை வாங்கினவருக்கு ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது சிவில் ஸ்கோர் மாதிரியே இருக்கக்கூடிய அடுத்த கான்செப்டை குருவோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது குரு அப்படியே ஆப்டாக வருவோம். அதனுடைய பேசிக்கில் இவர் வளர்ச்சியை தடுக்க முடியாது அப்படிங்கிறனால கடனை வாங்குவதும் அதனுடைய அடைப்பதும் குருவையும் அப்படியே நம்ம ட்ராக்காக வச்சுட்டு போனோம்னா சிவில் ஸ்கோர் எப்படி நமக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்குதோ அதே மாதிரி குருவும் நமக்கு பெனிஃபிட் தருவார் என்பதில் ஐயமில்லை. குரு தன்னுடைய காரகத்துவமாக தனத்தை வைத்திருக்கிறார்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஒரு கான்செப்டில் 2ஆம் பாவத்தில் குரு இருக்கும்போதும் 5இல் குரு இருக்கும்போதோ இல்லை 11இல் குரு இருக்கும்போதோ இல்லை 11இல் இருந்துட்டு அவர் 2 தொடர்பாக வைத்திருக்கும் போதோ இவருக்கு எப்படி இருக்குன்னாக்க 2ஆம் பாவத்தினுடைய அதிபதியை தொடர்பு கொள்ளும் போதோ இவருக்கு தனம் என்பது கரெக்டாக அந்த கோரிலேட் ஆகி அதை செட்ரேட் பண்ணி அந்த ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. அதனால் இவருக்கு கடன் அடைவதற்காகவும் சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காகவும் இவர் ஹெல்ப் பண்ணுவார். அதனால் சிவில் ஸ்கோரும் குருவும் நம்ம கரெக்டாக கோரிலேட் ஆகிடுங்கிறதுல ஐயமில்லை. மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா, நான் உங்கள் டேரன் பாபு. இது யோகம் கனெக்ட்.